உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள், திரையோதசி திதி, சித்த யோகம், திருவோண நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் களிப்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சிக்கல், கடகம் நன்மை, சிம்மம் வரவு, கன்னி பயம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சிரமம், தனுசு ஆதரவு, மகரம் லாபம், கும்பம் திறமை, மீனம் ஆதாயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆலய வழிபாடு. கோயிலுக்கு போய் கோயிலை எப்படி கும்பிடணும் என்றதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்கள். உங்களுடைய சிறார்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்தை எப்படி வழிபட வேண்டும் என்பதை சொல்லி கொடுங்கோ. அப்போ தான் அவையல் பெருசாக வர காலத்தில் கோயிலை கும்பிடுவினம். நீங்கள் முதல்ல கோயிலுக்கு போனால்தான் பிள்ளைகள் கோயிலுக்கு போவார்கள். நீங்கள் கோயிலுக்கு போயக்குள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்கோ. பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் எப்படி விழுந்து கும்பிடுறது, எப்படி பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறது, எப்படி அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறது, எங்கே விழுந்து கும்பிடணும், எந்த பக்கம் பார்த்து கோயிலில் தியானம் இருக்க வேண்டும், எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க. முதல்ல கோயில் வாசலில் போனோனையே கோயிலுக்கு உள்ளுக்கு போக முன்னுக்கு கோபுரத்தை கையேந்தி கும்பிடுங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கோயிலுக்கு உள்ளுக்கு போக முன்னுக்கு ஸ்தூலலிங்கம்னு அதுக்கு பேர். வாசலில் நின்று அண்ணாந்து மேலே பார்த்து கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே கூப்பி கோபுர கலசத்தை கும்பிடுங்கள். நாங்கள் செய்த பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று முதல்ல கோபுர கலசத்தை கும்பிட வேண்டும். அது முதலாவது. ரெண்டாவது, துவால பாலகர்கள். கோபுரத்துக்கு முன்னுக்கு 2 துவால காவல்காரர்கள் என்று பேர். துவாரம் என்றால் வாசல் என்று அர்த்தம். துவார பாலகர்கள். கோயில் வாசலில் கோபுரத்தோட 2 துவாரபாலர். ஒருத்தர் கையை இப்படி காட்டி கொண்டு இருப்பார், ஒருத்தர் கையை இப்படி காட்டி கொண்டு இருப்பார். நீங்கள் இவ்வளவு நாளும் பார்க்கலண்டா கோயிலில் போய் பாருங்க. துவார பாலகர்கள். ஒருத்தரோட கை இப்படி இருக்கும், உள்ளுக்கு வர சொல்லி கூப்பிடுவார். ஒருத்தர் இப்படி கவனம் காட்டுற மாதிரி இருக்கும்.
அந்த துவால பாலகர்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் நீங்கள் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். கோயில் வாசலில் போனோம், முதல்ல என்ன செய்யணும்? கோபுரத்தை கும்பிடணும். கோபுரத்தில் கலசம் 12 கலசம் வைத்திருப்பார்கள். அந்த கலசத்தை பார்த்து வணங்குங்கள். கோயில் எத்தனை கோபுர அடுக்குகளை பொறுத்து கலசம். சில ஆலயத்தில் 3 கலசம், சில ஆலயத்தில் 5 கலசம், சில ஆலயத்தில் 7 கலசம், சில ஆலயத்தில் 12 கலசம். பெரிய கோபுரம்னா 12 கலசம். அந்த கலசங்களை பார்த்து வணங்கி விட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா துவால பாலகர்கள் அவைகளை பார்த்து கும்பிட்டு அவையிட்ட அனுமதி பெற்றுத்தான் ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும். துவால பாலகர்களை கும்பிடணும். அதுக்கு பிறகு கோயிலுக்கு போனோன்னா பலிபீடம். எல்லா ஆலயத்திலையும் பலிபீடம் இருக்கும். பலிபீடம் இல்லாத கோயில்கள் ரொம்ப குறைவு. ரொம்ப சின்ன மடாலயங்களை வச்சிருக்க மாட்டேன். பெரிய ஆலயங்கள் எல்லாம் பலிபீடம். அது என்ன பலிபீடம் என்றா, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அந்த பலிபீடத்தில் தான் பலி போட வேண்டும். நாங்கள் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்போம், ஒருத்தரை ஏமாற்றி இருப்போம், வியாபாரத்தில் சில குற்றங்கள் செய்திருப்போம், தெரிந்து சில பாவங்கள் செய்திருப்போம், தெரியாமல் சில பாவங்கள், இது பாவம் இது செய்யக்கூடாது என்று தெரியாமல் சில பாவத்தை செஞ்சிருப்போம். நாங்கள் வாகனத்தில் போவோம், டக்குன்னு ஒரு பூனை குறுக்க போயிடும், வாகனத்தில் அடிச்சிடும். நாங்கள் பூனையை அடித்து கொள்ளணும்னு தேடி போய் துரத்தி போய் பூனைக்கு மேலே ஏற்றி கொள்ள இல்லை. நாங்கள் போகிறோம், ஒன்றுமே செய்ய முடியாது, பிரேக் அடிக்க முடியாது. அந்த நேரத்தில் பூனை குறுக்கால போய் அடிபட்டுட்டு, இது தெரியாமல் செய்த பாவம். நாங்கள் அடிக்கணும் நினைக்கவே இல்லை, அந்த பூனையை கொல்லணும்னு நினைக்கல, ஒரு பறவையை கொல்லணும்னு ஒரு நினைக்கல, ஒரு நாயை கொல்லணும்னு நினைக்கல, ஒரு மாடை அடித்து காலை உடைக்கணும்னு நினைக்கல. வாகனத்தில் போகிறோம், ஆனால் அடிபட்டு விட்டது. இது தெரியாமல் செய்த பாவம். தெரிந்தும் சில பாவங்கள் செய்கிறோம், தெரியாமல் சில பாவங்கள் செய்கிறோம், போன புறவியில் சில பாவங்கள் செய்கிறோம், நாங்கள் சில பாவங்கள் செய்கிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் சில இந்த பாவங்களை எல்லாம் பலி போடக்கூடிய இடம்தான் பலிபீடம். கோயிலில் ஐயா பூசை பண்ணிக்கல சாதத்தில் சாதத்தில் ஒரு உருண்டை ஒன்று வச்சு அதுக்கு மேலே வச்சு பூவை வச்சு தீபம் காட்டி பிறகு அந்த உருண்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே பலி போட்டு அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி கழுவி திரும்பி ஒரு பூவை வச்சுட்டு போவார். இதுதான் பலிபீட பூஜை. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பலிபீடம் அந்த பலிபீடத்தை கும்பிடணும். பலிபீடத்துக்கு முன்னுக்கு நந்தி பகவான் இருப்பார். முருகன் கோயிலாக இருந்தால் மயில் இருக்கும், பிள்ளையார் கோயிலாக இருந்தால் மூஷிகம் இருக்கும், சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி இருக்கும், அம்மன் கோயிலாக இருந்தால் சிம்மம் இருக்கும். எந்த மூலஸ்தானத்தில் எந்த தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தினுடைய வாகனம் தான் முன்னுக்கு இருப்பினம். சிவன் கோயிலில் நந்தி இருப்பார், பெருமாள் கோயிலில் கருடன் இருப்பார். இந்த மாதிரி பலிபீடத்துக்கு முன்னுக்கு அந்த தெய்வத்தினுடைய வாகனம் இருக்கும். அவர்தான் தூதுவர். அந்த நந்தியை கும்பிட வேண்டும், கருடனை கும்பிட வேணும், அதில் மூஷிகம் இருந்தால் மூஷிகத்தை கும்பிட வேணும், அதில் சிம்மம் இருந்தால் சிம்மத்தை கும்பிட வேணும், அதில் பசு இருந்தால் ரிஷபம் இருந்தால் ரிஷபத்தை கும்பிட வேண்டும். எந்த தெய்வம் மூலஸ்தானத்தில் இருக்குதோ அந்த வாகனம் இருக்கும், அதை கும்பிட வேண்டும். அதுக்கு பிறகுதான் பிள்ளையாரை கும்பிட வேண்டும். எல்லா கோயிலில் சின்ன வைரவர் கோயிலாக இருந்தாலும் பிள்ளையார் ஒரு பக்கத்தில் இருப்பார். வலது பக்கம் பிள்ளையாரும் இடது பக்கம் முருகனும் இருப்பினான். அந்த பிள்ளையார்கிட்ட போய் வடிவாக கைகளை முஷ்டியாக பிடிச்சி தலையில் நோகுறம், சும்மா பேருக்கு இப்படி தலையில் நோகுற மாதிரி நல்ல வடிவாக குட்டி கும்பிடுங்க. பிள்ளையாரை 5 முறை குட்டி கும்பிடுங்கள். அதுக்கு பிறகு 2 காதையும் பிடிச்சி முழங்கால நல்லா குனிஞ்சு 5 முறை தோப்பு கரணம் போடுங்கள். இதுக்கு பஞ்சிப்படாதீங்க. 2 காதையும் பிடிச்சி கொண்டு உட்கார்ந்தீங்கன்னா காது இழுபடும். அதுக்காகத்தான் தோப்பு கரணம் போட சொல்வார்கள். விஞ்ஞான முறைப்படி விஞ்ஞானப்படி
இந்த காதில் எத்தனையோ நரம்பு, இந்த உடம்புல ஓடுற எல்லா நரம்பினுடைய கிளையும் காதில் இருக்குது. வெள்ளைக்காரங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தோப்புக்கரணம் போட சொல்லிக்கணுமா. ஏனெண்டா புத்திசாலித்தனம் பெறும், மூளை நல்லா வேலை செய்யும். அதனால் பிள்ளையார தோப்புக்கரணம் போட்டு குட்டி கும்பிடுங்கோ. அதுக்கு பிறகு மற்ற பக்கத்தில் முருகன் இருப்பார், அந்த முருகனை கும்பிடுங்கோ. அதுக்கு பிறகு மூலமூர்த்தியை கும்பிடுங்கள். மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்தை கும்பிடுங்கோ. மூலஸ்தானத்தில் பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் இருப்பார், பிள்ளையாரை கும்பிடுங்கோ. முருகன் கோயிலில் முருகன் இருப்பார், முருகனை கும்பிடுங்கோ. அம்பாள் கோயிலில் அம்பாள் இருக்கும், கருமாரியம்மன் இருக்கலாம், முத்துமாரியம்மன் இருக்கலாம், காளியம்மன் இருக்கலாம், பைரவர் இருக்கலாம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை கும்பிடுங்கள். தெய்வத்தை முதல்ல கண்ணை துறந்து கண்குளிர பாருங்கள். சாமியை கண்டோன்னு கண்ணை மூடக்கூடாது, வடிவாக கண்ணை துறந்து கண்குளிர பாருங்கள். அந்த சாமிக்கு ஒரு சால்வை போட்டிருப்பினம், ஒரு பட்டு கட்டியிருப்பினம், ஒரு பொட்டு வச்சிருப்பினம், ஒரு மாலை போட்டிருப்பினம், கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். முருகன் என்றால் வேலாயுதம் வச்சிருப்பார், பெருமாள் என்றால் சக்கரம் வச்சிருப்பார். அந்த ஆயுதங்களை பாருங்கள். தெய்வத்தை தலையில் இருந்து கால் மட்டும், பாதாதி கேசம், கேசாதி பாதம், கேசம் என்றால் தலையில இருந்து பாதம் மட்டும், பாதாதி கேசம் பாதத்தில் இருந்து தலை மட்டும் கண்குளிர அணு அணுவாக ரசித்து கும்பிடுங்கள். சும்மா பேருக்கு கும்பிடாதீங்க, வடிவாக கும்பிட்டு கண்ணை மூடி அதுக்கு பிறகு அந்த தெய்வத்தை மனசில் நினைத்து அழகாக கும்பிட்டு நல்ல பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும்னு கும்பிடுங்கோ. அதுக்கு பிறகு கோயிலை சுற்றி கும்பிடுங்கோ, அமைதியாக கொஞ்ச நேரம் இருங்கோ. அதுக்கு பிறகு வெளியில் வந்து சில தான தர்மங்களை செஞ்சுட்டு வீட்டை வாங்கோ. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.